நல்லவர். அவங்க வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறாரா? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எத்தனை பேர் ருசித்து பார்த்திருக்கீங்க? இயேசு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இயேசு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் என்பதை ருசி பார்த்திருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த கெட்டவர்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். நமக்கு அவங்க செய்யற காரியங்கள் தாங்காது. இப்படி பண்றாங்கல்ல, நம்ம யோசிக்கிறோம், கர்த்தர் ஏன் இவங்களை என்ன விட்டு வச்சிருக்காரு? அவர் நல்லவரா இருப்பதனால. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற கைகளை தட்டுகிற நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். இது ஒரு புது பாடல், இந்த பாட்டுத்தாள்ல இல்ல. ஆனால் இந்த பாடலை நான் பாடும்படி உணர்த்தப்படுகிறேன். ரொம்ப எளிதான பாடல் தான். எத்தனை நாள் போன முறை நம்ம சொல்லிக் கொடுத்தேன்னா, போன முறை இந்த பாடல் சொல்லிக் கொடுத்தேன். எந்த பேர் ஞாபகம் இருக்கு? அப்படி காத்தோடு காத்தா போயிடுச்சா? ஆமென், ஆமென். சோ போன முறை பாடினது ஞாபகம் இருக்கிறது. இந்த முறை நாங்கள் பாட போகிறோம். இனிமேல் இதை மறக்க கூடாது, இந்த பாடல்களை. ஆமென். ஏதோ இன்றைக்கு மாத்திரம் பாடுவது அல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நீங்கள் பாடலாம். பாஸ்டர் மறந்து போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்? வாய்ஸ் ரெக்கார்டிங், போன்ல வாய்ஸ் ரெக்கார்டிங் என்று, அதுல நீங்க உங்க வாய்ஸை நீங்களே பாடி. நான் அப்படிதான் பண்றது. புது பாடல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த புது பாடல்கள் என்ன பண்ணுவேன், வாய்ஸ் ரெக்கார்ட்ல போட்டு வச்சிருவேன். இல்லாட்டி நம்ம திருப்பி போய் வீட்டுல போய் பாடும்போது அது ஒரு புது பாடலா இருக்கும். நம்ம ஒரு புது பாடல்ல பாடிக்கிட்டு இருப்போம். அதனால ஆமென், புது பாடல்களை கற்றுக்கொள்வோம். நிறைய பேர் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ஏன் பாடுறேன்னா, நிறைய பேர் 10 வருஷமா அந்த புது பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. பாடுறது புது பாடல், ஆனா பழைய பாடல். நான் உங்களை உற்சாகப்படுத்துவதாய் சொல்லுறேன். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஆண்டவர் புது பாடல்களை தருகிறார். பழைய பாடல்கள் வேணும், புதிய பாடல்கள் வேணும். ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆவியானவர் என்ன பாட வேண்டும் விரும்புகிறார் என்ற பாடலை பாட வேண்டும். அதான் முக்கியம். எதை பாடுறோம், எப்படி பாடுறோம், எத்தனை முறை பாடுறோம், அது முக்கியம் அல்ல. ஆவியானவர் இன்றைக்கு எந்த பாடலை பாட விரும்புகிறார் என்பதை உணர்ந்து பாட வேண்டும். எந்த பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுமா? எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருவர். சொல்லுங்க, தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். சொல்லுங்க, எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். மீட்டு சொல்லும், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். ஓ, எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை பேருக்கு இந்த பாடல் ஞாபகம் வருது? இப்ப பாடல் ஞாபகம் வருதா யாருக்காச்சும்? சில பேருக்கு இப்பதான் உதிக்குது, சூரியன் உதித்தது போல. ஹல்லேலூயா. ரொம்ப எளிதான பாடல் தான். என்னோட சேர்ந்து பாட போறீங்க. உணர்ந்து பாடணும். ஏதோ பாட்டு பாடணும்னு பாடக்கூடாது, உணர்ந்து பாட வேண்டும். அந்த முதல் சரணம், தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். சொல்லுங்க நீங்க, தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர்,
ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். ஆமென். முதல் சரணத்தை மனப்படும். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். சங்கீதம் 104 அதிகாரத்துல 27வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சங்கீதம் 104:27. போன முறை நான் சொன்னேன், அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவைகள் எல்லாம் திமிங்கலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. திமிங்கலங்கள் எல்லாம் ஏற்ற வேளையில் கர்த்தர் ஆகாரம் தருவார் என்று காத்திருக்குமாம். வாசிங்க வாசிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க, நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவைகள் நன்மையால் திருப்தியாகுமா? இங்க பாருங்க, திமிங்கலங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 டன் சாப்பிடுமா. ஒரு டன் எத்தனை? 1000 கிலோவான்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு திமிங்கலம் 6 டன் 600 கிலோ. 6000 கிலோவா? 6000 கிலோ. பாஸ்டர்மார்கள் நல்லா உஷாரா இருக்கிறாங்க. நம்ம 1 கிலோ மீன் வாங்கிறதுக்கு 1 மணி நேரம் யோசிக்கிறோம். வாங்கலாமா வேணாமா, இன்னைக்கு விலைவாசி கூட இருக்கு, இந்த மீனை வாங்க. இருக்கிறதே அந்த சால மீனா. சால மீன் என்னது? உங்க ஊர்ல என்ன சொல்வீங்க? சூடையா? அதை வாங்கிட்டு போயிடலாம் பேசாம இது அப்படின்னு சொல்லிட்டு காசை பார்த்துட்டு நம்ம அப்படி வாங்குவோம். ஆனா திமிங்கலத்துக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் டன் கணக்குல 1000 கிலோ கணக்குல ஒவ்வொரு மீனையும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீ கை விரைக்க அவ நன்மையெல்லாம் என்ன ஆகுமா? திருப்பி சாப்பிட்டு ஏப்பம் போடுற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் திமிங்கலத்தை போஷிக்க முடியும் என்றால் கர்த்தர் உங்க தேவைகளை தர முடியுமா இல்லையா? அதான் நல்லவர். ஆமென். அவைகள் காத்து நிற்குமா? நீங்க காத்து நிற்கிறீங்களா? உங்க தேவைகள் நிறைய முறை சந்திக்கப்படாத காரணம் நீங்கள் காத்து நிற்பதில்லை. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதில்லை. ஆனா அந்த காலவேளை சொல்லுகிறேன், அதை திருப்தியாக்குகிறவர் உங்களை திருப்தியாக்குவார். தேவை அறிந்தவர் தள்ளிவிட மாட்டார். ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏற்ற வேளையில் அற்புதங்களை செய்வார். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவார். ஏற்ற வேளையில வாழ்க்கை துணையை தருவார். ஏற்ற வேளையில வேலையை தருவார். ஏற்ற வேளையில பணத்தை தருவார். ஏற்ற வேளையில வாகனத்தை தருவார். ஏற்ற வேளையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஆண்டவர் ஏற்ற வேளையில தருவார். கைகளை தட்டி ஓ ரப்பா ரோதோ ரோகோ. ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நமக்காய் ஆயத்தம் செய்து தருகிற தெய்வம். ஏற்ற வேளையில் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்ன பிரகாரம் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. சில முறை உங்களுக்கே தெரியாது என்ன தேவை என்பது. உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு என்ன தேவை என்பது. ஆனா பரம பிதா அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஏவாள் உருவாவதற்கு முன்பாக ஆதாம் அவனுக்கே தெரியாது அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று. அவன் நினைச்சிருப்பான், என்னடா எல்லா மிருகங்கள் ஜோடி ஜோடியாய் சுத்துது, எனக்கு ஒரு ஜோடி இல்லையே, எனக்கு வாழ்க்கை துணை இல்லையே என்று அவன் அளவில்லை, புலம்பவில்லை. அவனுக்கு அப்படி தெரியவே தெரியாது. ஒரு ஏவாள் ஒரு ஜோடி வேணும், எனக்கு ஒரு பெண் தேவை, எனக்கு ஒரு தோழி தேவை என்பது அவனுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவன் கேட்காமே அவன் தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்தார். கைகளை தட்டுங்க. உங்க தேவையை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கேட்கவே இல்லை. கர்த்தருக்கு தெரியும், ஓகே என் பையனுக்கு இந்த காரியத்தை செய்யணும், என் பொண்ணுக்கு இந்த நான் காரியத்தை செய்யணும், இந்த காலகட்டத்தில் நான் கிரியை செய்தாக வேண்டும், என் பிள்ளைக்கு தேவையை சந்தித்து அவன் தேவையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால இந்த கால வேளை இந்த பாடல பாட போறீங்க. தேவை அறிந்தவர் தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில்
எல்லாம் தருபவர். சொல்லுங்க, தேவை அறிந்தவர், தள்ளி விடாதவர், ஏற்ற வேலை எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். சொல்லுங்க, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாத. கைகள் தட்டி, எத்தனை நல்லவர், ஓ ஏசையா, விட்டு விடாதவர். எத்தனை எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். ஆமென். நிறைய பேர் கவலையோடு வந்திருக்கீங்க. என் பிள்ளைக்கு காரியம் நடக்க மாட்டேது, என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, இல்ல புத்திர சுவிகாரம் உண்டாகவில்லையே, குழந்தை கிடைக்கவில்லையே. நான் சொல்றேன், ஏற்ற வேலையில கர்த்தர் தருவார். பக்கத்துல பார்த்து அவசரப்பட, ஏற்ற வேலையில தருவார். அவசரப்பட்டா அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் பதிலை கர்த்தர் தருவார். எதை விட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. கைகளை தட்டி, ஓ நீங்கள் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமாய், நீங்க நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்களா, ஆரம்பிக்க போறேன். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். சொல்லுங்க, தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். ஓ ஓ, எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வை. மீண்டும் நீங்க சொல்லுங்க, கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். ஓ, கரத்தை பிடிப்பவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வை. எத்தனை நல்லவா, எத்தனை நல்லவா, எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். சொல்லுங்க, எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை அறிந்தவர், என்னை முன்குறித்தவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவரையே நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள், ஹல்லேலூயா, பாக்கியவான்கள். உம் அன்பை நம்பும் மனிதர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? நேத்து மாலை தினம் எத்தனை பேர் வந்தீங்க? சரி, இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். கையெல்லாம் இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சோ நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நேத்து வராதவங்க. அதனால உங்களை
உங்களுக்கு அந்த பாடல்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். இந்த பாடல்கள் எங்களோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். கைகளை கீழே போடலாம். கைகளை தட்டி இந்த பாடல பாட போகிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு. கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். இந்த பாடல பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கைகளை தட்டி பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணையானி, கேடகமும் நானே. சொல்லுங்க. நீதானே துணையானி, கேடகமும் நானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இது சொல். உம்மை நம்பும், உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க. யெசையா, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க. அசையாமல் நிலைத்திருப்பேன். மீண்டும் சொல்லுங்க. சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். மீண்டும் சொல்லுங்க. சீயோன் பர்வதம் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் நிலத்தில் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்.
சொல்லுங்க. அப்பா முடிவு பரிந்தோ உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், இயேசையா உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஹalleluya. எத்தனை பேர் இந்த மாநிலத்தில் இயேசுவை நம்பி இருக்கிறீங்க? அவரை நம்பினோர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. நம் பாடல் பாடினோம் அல்லவா? ஆண்டவரை நம்புகிற மனுஷர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். யோபு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். யோசித்து பாருங்க, 10 பிள்ளைகள் ஒரு நாளே மறைந்து போனார். வாழ்க்கையில வைத்திருந்த எல்லா சொத்துக்கள் எல்லாம் அவனை விட்டு போனது. எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒன்று தொடர்ந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்றை தொடர்ந்து. சில பேர் சாத்தான் அப்படிதான் அட்டாக் பண்ணுவான். சாத்தான் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில அட்டாக் பண்ணுவான். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்காது, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காது, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அப்படி பார்த்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில? ஏன் ஆண்டவரே இடி மேல இடி விழுது ஆண்டவரே என்று நீங்கள் யோசித்த நாட்கள் உண்டு. இன்னும் ஒரு பிரச்சனையே முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? இன்னொரு பிரச்சனைக்கு அது தீர்வில்லை, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக. கைகளை தட்டுங்க. இந்த காலவேளை எத்தனை பேர் அத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? ஆண்டவனை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்பிக்கை வைத்ததுனால வீண் போனதா? நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. கைகளை தட்டி நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. என் பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாது. என் குடும்பத்துடைய நம்பிக்கை, சபையுடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலவேளை நான் சொல்லுவேன், நம்பிக்கை வீண் போகாது. ஆனா நம்பிக்கை இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் வீண் போகும். எப்பயுமே அந்த வசனத்தை தலைகளை திருப்பி போட்டு பார்க்கணும். நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னா, நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமா வீண் போகும். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இல்லைன்னா நிச்சயமா வீண் போகும். ஆனா நம்பிக்கை இருந்தால் நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. யோபு இழந்த அத்தனையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். ஏன்னா கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கை வைத்ததனால். அவன் சொன்ன, நீர்தானே, நீர்தானே. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் உயிரோடு இருக்கிறதுனால உங்க நம்பிக்கை செத்து போகாது. ஹல்லேலூயா. 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். கைகளை தட்டி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதனால என் நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு. அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. அந்த போராட்டங்களுக்கு முடிவு உண்டு. அந்த வியாதிக்கு முடிவு உண்டு. கைகளை தட்டி அன்றைய பாஷையில் உயிர் தெழுந்த வல்லமை இந்த காலவேளை உங்களை உயிர்ப்பிப்பதாக, உங்களை உயிர்ப்பிப்பதாக, உங்களை உயிர்ப்பிப்பதாக. நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியா என்னை மகிழ்ச்சியாக்குவி. என்னை மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம், மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம், மகிழ்ச்சி தருகிற தெய்வம்.
Medria madala setra kabalatro masatra kabatro. Riadara masedra malakadra maladra malatro. Trimadara badra dra 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 badro. Kramala sakra blu. Ridara basiriararu. நீர்தானே என் துணையானி என் கேடகமும் மானி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர்தானே என் துணையானி என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. நீர் ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் ஓ முடிவு பரியந்தம். நிறைய பேர் நம்புறீங்க, ஆனா முடிவு பரியந்தம் நம்புறீங்களா? சில பேர் நம்புறாங்க, பாதி வழியில நம்பிக்கையை இழந்து போயிடுறாங்க. காலங்கள் ஆகும்போது, காலங்கள் நேரங்கள் கடந்து போகும்பொழுது நம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள். முடிவு பரியந்தம் நம்ம எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் யோபு சொன்னான், நான் செத்தாலும் என் முடிவு பரியந்தம் நான் கர்த்தர் மேல் என்ன பண்ணுவேன். ஏனென்றால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளை சொல்லுகிறேன், நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யாக்கோபு வாழ்க்கையில சோர்வுக்குள்ளாய் போய்விட்டான். மன ரீதியில, மன அழுத்தத்தில், சொல்ல போனா டிப்ரெஷன் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டிப்ரெஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல மனசோர்வு, மன அழுத்தம். டிப்ரெஷன்லயே போயிட்டான். மன அழுத்தம். மன அழுத்தவங்கள்ட்ட போனவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வேதனை. வேற யாருக்குமே அது புரியாது. செத்துடலாம் போல இருக்கும். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்படி நீங்க நிறைய பேர் யோசித்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து தான் வாழ்றேன் பாஸ்டர். அணு அணுவாய் சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனை. என்ன அவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? யோசேப்பு செத்து போய்விட்டான். ஆனால் தாங்க முடியல. அப்படியே புழுதியில புலம்பி உருண்டு அழுகிறான். சொல்லுகிறான், என் மகனோடு நானும் பாதாளத்துக்கு நான் போகிறேன். குடும்பத்தார் அனைவரும் அவனை ஆறுதல் படுத்த நினைத்தார்கள். ஒருவரும் அவனை ஆறுதல் படுத்த முடியவில்லை. ஆனால் எந்த வார்த்தை, எந்த ஜனங்கள், எந்த மகன்கள் துக்க செய்தி சொன்னார்களோ அதே வாய் மூலமாய் ஒரு நற்செய்தி வருகிறது. யோசேப்பு மரிக்கல, அவன் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கு அப்படியே குதிச்சிருப்பான். என் மகன் உயிரோடு இருக்கிறானா, என் மகன் உயிரோடு இருக்கிறானா. அதே காரியத்தை தான் வெளிப்பாடா நான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு யோசேப்பு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். எந்த பேர் ஆமென் சொல்றது? பக்கத்துல பார்த்து, உங்க யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறார். யார் சொன்னா செத்துட்டார்? உங்க இயேசு, அவர்தான் நமக்கு யோசேப்பு. பழைய ஏற்பாடு நிழலாட்டம். யோசேப்பு யாரை குறிக்க? இயேசுவை குறிக்கிறது. நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு யாக்கோபு வாழ்க்கை உயிர்ப்பித்தது காரணம் இந்த வெளிப்பாடுதான். யோபு அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சகித்துக் கொள்வதற்கு அவனுக்கு உதவி செய்தது இந்த வெளிப்பாடு. என்னது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார்? கைகளை தட்டி சொல்லுங்க இந்த காலை வேளையில, என் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, உங்க காது கேட்க சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க. எது வேணா பாதிக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளோ பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலும் சரி, பிரச்சனைகள் எல்லைகளை மீறி போயிருந்தாலும் சரி, இந்த காலை வேளை சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ராஜா உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஓ ரக்கடர மட்டர பட்டர பாட்டிய பாஷல கைகளை தட்டி, ஓ
ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ரபதர ஷதர கதர மதரல. அப்படியே எல்லாம் எழுந்து நிற்கிறீங்களா? எழுந்து நின்று அப்படியே தொடர்ந்து மீண்டும் அந்த சரணத்தை நம்ம பாட போறோம். முழு நம்பிக்கையோடு போறவங்க எத்தனை பேர் பாட போறீங்க? முழு நம்பிக்கையோடு. நம்பிக்கை வந்துருச்சுன்னா உங்க கை வேகம் அதிகரித்து விடும். ஆமென். கை தட்டுறது ஆட்டோமேட்டிக்கா நீங்க தட்டுங்கன்னு சொல்ல வேணாம். நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கைகளை உயர்த்த ஆரம்பிச்சிருவீங்க. கைகளை தட்டி துதிச்சு பாட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த அந்த காலை நேரத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்பிக்கை பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. இழந்து போன காரியங்கள் எல்லாம் திருப்பி வரப்போகிறது. எப்படி வரப்போகுதுன்னு ரெட்டிப்பா வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெட்டிப்பா வரப்போகுது. இழந்து போனதெல்லாம் என்ன பண்ண வருது? ரெட்டிப்பா வரப்போகிறது. நீ பட்ட துன்பத்துக்கு பதில் ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று ஆண்டவர் சகேரியா 9ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்பிக்கையுள்ள சிறையிருப்புகளை அரணுக்கு திரும்புங்கள். எத்தனை பேர் இந்த காலையில் அரணுக்கு திரும்புறீங்க? அவர்தான் நமக்கு அரணும் கோட்டையும் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நாங்கள் வெட்கப்பட்டு போவது அல்ல. கைகளை தட்டி உண்மை நம்பு, உண்மை நம்புவே, நான் உண்மை நம்புவே. முடிவு பரியந்த உண்மை நம்புவே. ஓ உண்மை நம்புவே, முடிவு பரியந்த உண்மை நம்புவே. உண்மை நம்புனா பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உண்மை நம்புனா பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா, நான் குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம், கடைசி வரை உம்மை நம்புவேன். ஓ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். மீண்டும் சொல், சீயோன் பர்வதம் நிலைத்திருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுக்கோ என்னில் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுக்கோ என்னில் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தோ. இயேசையா, உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான்,
உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது, எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில தூக்கி போடுவதற்கு முன்பாக சாத்ராக், ஆபேத்நேகோ அவர்களும் சொன்னாங்க, கர்த்தர் மேல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னாங்க. கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டது. இந்த காலவேளை யார் யார் அப்படி சொல்றாங்களோ வைராக்கியமாக, ஓ கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வார், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் இந்த காலவேளை கிருபை சூழ்ந்து கொள்கிறது, கிருபை சூழ்ந்து கொள்கிறது. ஓ அக்கினி உங்கள் மேல் பற்றாது, அக்கினியுடைய வாடை கூட உங்கள் வஸ்திரத்தில் இருக்காது, உங்கள் தலைமுடி கருகி போவது இல்லை, ஓ வஸ்திரம் கருகி போவது இல்லை, அந்த வாசனை கூட இருக்காது. இந்த காலவேளை சொல்லி அந்த பிரச்சனையுடைய வாசனை கூட இருக்காது. நீ ஆறுகளை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ அக்கினி ஊடாய் நடக்கும் போது அக்கினி உன்மேல் பற்றாது, நீ வேகாது இருப்பாய். கர்த்தரை நம்புகிறவன் ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களை ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஓ கல்லெறிய மக்கள் கல்லெறிகிறார்களா? எப்படி ஸ்தேவானை கிருபை சூழ்ந்து கொண்டதோ, இந்த காலவேளை ஒரு புதிய கிருபை ஒரு சால்வை போல உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது, ஒரு வஸ்திரம் போல ஒரு கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. நன்மையும் கிருபை உங்களை தொடரும், வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபை உங்களை தொடரும். கிருபையே Jesus, hallelujah. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தாலும் பனித்துளியாய் நம்மை காக்கிறவர். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். முச்செடியில் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். முச்செடியில் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கைகளை தட்டி சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்கும். கைகளை உயர்த்தி அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஓ, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் செய்பவர், எனக்காக வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே சக்கரக்கரவே காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை இயேசு ராஜாவுக்கே. கன மகிமை எல்லாம் இயேசு. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி, ஓ இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. ஓ ஆதியும் நீரே,
தீவு அசைக்கப்படுகிறது. இந்த தீவு அசைக்கப்படுகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
கிருபை எனக்கு உள்ளது, என்று எனக்கு உள்ளது, என்று எனக்கு உள்ளது. நெருக்கப்பட்டும் மடிந்திடா கர்த்தர் தம் நம்மை காக்கிறா. நெருக்கப்பட்டும் மடிந்திடா கர்த்தர் தம் நம்மை. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி. அல்லேலூயா. ரபதோரை போற்றி. அல்லேலூயா. சத்துரு சேனை பட்டணம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. அவரை போற்றி. அல்லேலூயா. ஓ, அவரை போற்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். பாதைகள் திறக்கிறது, பாதைகள் திறக்கிறது. நான் பாடும்போதே நான் உணர்த்தப்படுகிற நிறைய பாதைகள் திறக்கிறது. வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார். வனாந்திரத்துல வழிகளை, அவாந்திரத்துல ஆறுகளை ஓட பண்ணுகிறார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் வாழ்க்கையில் நம் பாதைகள் அவர் துணை நிற்கிறார். அதை நாம் பாடணும். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எத்தனை பேர் உண்மையா பாதையில் ஆண்டவர் இருக்கிறான்னு விசுவாசிக்குங்க? பாதையில் ஆண்டவர் இருக்கிறார். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, எங்களோடு கூட தான் நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்க பாதையில் நீங்க இருக்கிறீங்க, எங்க வழிகள் எல்லாம் நீங்க இருக்கிறீங்கப்பா. தூதரை காக்கும்படி தூதர்களால் எங்கள் பாதங்களை தாங்கி செல்றீங்க. ஓ சொல்லுங்க, எங்க வழிகள் எல்லாம் நாங்க நினைத்துக் கொள்ளுகிறோம். எங்கள் வழிகளில் எல்லாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்பொழுது பாதைகளை நீ செவ்வையாக்குகிறீர். எங்களுக்கு முன்பாய் சென்று கோணான வழிகளை செவ்வையாக்குகிறீர். என் சமூகம் உனக்கு முன்பாய் சென்றும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் வாக்கு மாறாதவர், நீர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். கைகளை உயர்த்தி நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே. எத்தனை பேர் இந்த கால நீங்க தான் எனக்கு வழி. ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அந்த காலை வேளை இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். ஹல்லேலூயா. ஃபாதர் பாடும்போது ஆண்டவர் பாடு நம்ம நானே வழி நானே சத்தியம் பாடிருக்கோம். ஆனா நம்ம இந்த காலை வேளை நீரே வழின்னு பாட போகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே
கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் நம்பும் கைவிடலாம். நீரே வழி, நீரே சத்தியம். எனக்கு நீரே வழி. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர். எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர். எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தீர். அப்பா, எங்களுக்காய் சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவரே, ஜீவன் இயேசையா, எங்களுக்கு நீரே வழி. ரெண்டு கைகள் உயர்ந்து பரலோகம் இறங்கி இருக்கு. தேவ தூதரோடு இணைந்து, கோடான கோடி தூதரோடு இணைந்து, ஹல்லேலூயா. நீரே என் கோட்டை, நீரே என் கேடகம், நீரே என் துருகம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் கேடகம், நீரே என் துருகம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் கேடகம், நீரே என் துருகம். கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா. அப்படியே மெல்லிய சத்தத்தோடு பரலோகம் கை கொடுக்கிறது. இது வானத்தின் வாசல், இயேசையா, ஆசீர்வாதத்தின். ரெண்டு கைகளை உயர்த்துங்க, பெத்தேலுக்காய். இது வானத்தின் வாசல், இயேசையா, நான் சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு குடும்பத்துக்கு பெத்தேலே ஆண்டவர் இந்த காலவேளையில தருகிறார். பெத்தேல் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். பெத்தேல் வெளியில் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நான் விசுவாசி, உங்களுக்கு நேராய் ஒரு திறந்த வாசலை கர்த்தர், உங்களுக்கு மேலே ஒரு திறந்த வாசல்,
நிறைய பேருக்கு 4 வாசல்கள் அடைப்பட்டிருக்கு. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு வாசல்கள் அடைப்பட்டிருந்தாலும் சீயோனின் வாசல் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. அருமையான மகளே, அருமையான மகனே, சீயோனின் வாசல் உனக்கு திறந்திருக்கு. பரலோக வாசல். அன்னைக்கு யாக்கோபுக்கு 4 திசையில வாசல்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அவனுக்கு வட திசையில் சீயோன் பர்வதம் அவனுக்கு திறக்கப்பட்டு இருந்தது. கைகளை பற்றி சீயோன் உங்களுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வானத்தின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கிறது. வானத்தின் வாசல்கள், வானத்தின் வாசல் இருந்து உங்களுக்கு ஒரு ஏணி இறக்கப்படுகிறது. தூதர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்கிறார்கள். புது வாசல் நான் சும்மா சொல்லவில்லை. இந்த காலங்களில் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள பலருக்கு வாசல்கள் திறக்கிறது. டிசம்பர் மாதத்துக்குள்ள பலருக்கு குடும்பத்துல வாசல்கள் திறக்கிறது. பிசினஸ்ல வாசல்கள் திறக்கிறது. ஊழியங்களுக்கு வாசல்கள் திறக்கிறது. பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கிறது. அது தானாய் திறக்கிறது. தானாய் திறக்கிறது. நீங்கள் போய் திறக்க தேவையில்லை. அந்த கதவு தானாய் திறக்கிறது. வானத்தின் வாசல். Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. Oh, சீயோன் வாசல், சீயோன் வாசல். ஒரு கதவை சாத்தான் அடைத்தான் அல்லவா? 7 கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். 7 கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் ஓடி போகிறான். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையிலும் நீரே, என் பாதையிலும் நீரே. சொல்லுங்க, பாதையில் நீரே, எங்கள் பாதையில் நீரே. எங்கள் பாதை மெய்யாய் பொழிய பண்ணுகிறவரே, எங்கள் பாதையை மெய்யாய் பொழிய பண்ணுகிறவரே. அன்னைக்கு பாதைகளை குவித்து போட்டவரே, எங்கள் பாதைகளில் மன்னாவை பொழிந்தவரே, பாதைகளை கொண்டு வந்து போட்டவரே, கீழ்காற்று அனுப்பி எங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்தவரே. இந்த ஒரு காலங்களில் ஒரு கீழ்காற்று உண்டாவதாக, ஒரு கீழ்காற்று உண்டாவதாக. ஆத்துமாக்கள் கொள்ளை பொருட்களாய் தருவீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள கர்த்தர் சபையை வர்த்திக்க பண்ணுவாராக. இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. உங்க பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. வர்த்திக்க பண்ணுவார் என்றால் இங்கிலீஷ்ல bless you more, bless you more. அண்ணா, இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். எங்க பாதையில் நீரே. ஓ, நன்மையினால் முடிசூட்டுபவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுபவரே, உமக்கு நன்றி. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நிறைய பேருடைய நாமத்தை கர்த்தர் மாற்றுகிறார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல் பெத்தேலுக்கு மீண்டும் அதே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது போல நான் சொன்ன கன்வென்ஷனுக்கு பிறகு நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க போகிறது. உங்கள் நாமங்கள் இனிமேல் யாக்கோபு அல்ல, எத்தனை நல்ல ஏமாத்துகிறவன் அல்ல, மாய்மாலக்காரன் மாய்மாலக்காரி அல்ல. தேவனுடைய இளவரசன் இளவரசி என்ற நாமம், ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் இந்த காலவேளை சூட்டுகிறார். தேரியா தரமா சோட்டுரு ஓரே தரலா தரமா சட்டுரு. வானத்தின்
ஜீவன் இயேசுயா, நீரே வழி, நீரே ஜீவன் இயேசுயா, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. நீரே வழி. அர்ப்பணிப்போமா? ஆராதனை என்பது அர்ப்பணத்தில் முடிய வேண்டும். என் எதிர்காலம் நீர்தானையா, என் நம்பிக்கை நீர்தானையா. சொல்லுங்க, எதிர்காலம், என் எதிர்காலம் நீர்தானையா, என் நம்பிக்கை நீர்தானையா, என் நம்பிக்கை நீர்தானையா. நம்புவே இயேசுவையே, நம்புவே இயேசுவையே. நம்ம நம்புகிறோம் ஆண்டவரே. முதல் பாடல்ல இருந்து நாம அடிக்கடி நாங்க சொல்லிக் கொண்டே இருந்த வார்த்தை, உம்மை நம்புகிறோம், 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 நம்புகிறோம். கர்த்தரை நம்புகிறோம், சீயோன் பர்வதம் போல அசைக்கப்படாமல் உறுதியா இருப்பான். வசனத்தின்படி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சீயோன் பர்வதமாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். சீயோனிலிருந்து இவங்களை ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். சீயோன்ல இருந்து இவங்களுக்கு உதவி வர போறதற்காய் ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதத்துக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு அற்புத சுகம், அற்புத விடுதலை, ஆண்டவரே அற்புதமான ஒரு காரியம் நடைபெற போறதற்காய் ஸ்தோத்திரம். படை கிளியத்தக்க, படகு அமிழத்தக்க, அன்னைக்கு பேதுருடைய படகை நிரப்பினது போல ஆண்டவரே வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஏமாற்றத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீ ஆச்சரியத்தை தர போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெருக்கம் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெருக்கம் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை நீ ஆயத்தம் பண்ணதற்காய் ஸ்தோத்திரம். கோடி 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளை ஓயாமல் துதிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ நாங்க சும்மா நேரத்தை வீணடிக்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆவி மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டு விட்டேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you Lord. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், எங்க கண்கள் பார்க்காத காரியங்கள், காதுகள் கேட்காத காரியங்கள், இதயத்தில் தோன்றாத காரியங்கள் எல்லாம் நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி உமக்கே மகிமை உண்டாகும். இயேசுவுக்கே உங்க சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் சித்தம் செய்யும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசல்கள் திறந்து விட்டது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை இல்லாத ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை இல்லாத வளர்ச்சியை நம் சபையிலே பார்க்க போகிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.